சர்வமங்கலம் சாஷா மங்கள தீப வாராகிய பிரசோதியாது அனைவருக்கும் வணக்கம். குறி கணிக்கிறது, தெய்வ சக்தி, சாமி ஆடும் பெண்கள். அதாவது இப்போ ஒரு கோயிலுக்கு போனோடனே நமக்கு ஒரு மணியோ இல்லை கோயில் கர்ப்பகிரகம் பக்கத்தில் போனோடனே சாமி ஆடுவாங்க. அப்போ அந்த மாதிரி சாமி ஆடுறவங்க எல்லாருமே ஜாக்கிரதையாகவும் நிதானமாகவும் சில விஷயங்கள்லாம் கடைப்பிடிக்கணும், கவனமாகவும் சில விஷயங்களை கடைப்பிடிக்கணும். கணிப்புங்கிறது சாமிங்கிறது அம்பாள் நம்ம மேலே இறங்கிட்டா நமக்கு எல்லா பக்கப்பலமும் நமக்கு இருக்கிறான்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களுமே நம்ம துணிஞ்சு செஞ்சிடக்கூடாது. அது தவறான ஒரு செயல்பாடையும் கொடுக்கும். இப்போ சாமி ஆடுறவங்க என்ன பண்ணுவாங்க, சாமி வருது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம அந்த கூட்டத்திலே ஒரு கோயிலில் இப்போ சாமி ஆடுறாங்கன்னா திணறு எடுத்து போட்டுறது, கயிறு எடுத்து கொடுத்துறது, எல்லாமே பண்ணிடுறது. ஆனால் நாளைய மறுநாள் அந்த திணறு எடுத்து கொடுக்கறது, கயிறு எடுத்து கொடுக்கறது, இது எல்லாமே நாளைய ஒரு 3 நாள் கழிச்சு அவங்களுக்கே தெரியும் உடம்பு முடியாமல் போகிறது, இல்லை ஏதோ ஒரு எஃபெக்டை காமிக்கும். அதெல்லாம் அவங்களோட கெட்ட சக்தியை நம்ம வாங்கிக்கிறது. தெய்வம் இருக்குங்கிறதுக்காக நம்ம எல்லா செயல்பாடுகளையும் கரெக்டாக செய்யணும், முறையாக செய்யணும். தெய்வம் இருக்கே, அம்மா நமக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, சாமி வருதுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையும் செஞ்சிடக்கூடாது. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, சாமி ஆடும் பெண்களுக்கு தான் இதை நான் சொல்கிறேன். சில பேர் கணிப்பு, அந்த சாமி ஆடுறவங்களுக்கு நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிற விஷயம் கணிப்பாகவே தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த கணிப்புங்கிறது நம்மளை அந்த தெய்வங்கள், நம்ம வீட்டில் உள்ள குலதெய்வமும் கன்னி தெய்வமும், அந்த தெய்வங்கள் நமக்கு கொடுத்த சக்தி. அந்த பரம்பரைக்குன்னு ஒரு தெய்வங்கள் இருக்குன்னா அவங்களோட குலதெய்வம் கன்னி தெய்வம், அந்த தெய்வங்கள் கொடுத்த சக்தி நமக்கு. அப்போ அந்த சக்தியை இன்னொரு இடத்துல நம்ம விரியம் பண்ணக்கூடாது. சக்தியை நம்ம அதிகம் சேர்க்கணும். சக்தி அதிகமாக சேர்க்கும் போது கூட, அதிகமாக சேரும் சேர்ற இடத்துல கூட மன அழுத்தம் அதிகமா வரும். அப்பப்ப சக்திகளை விரியம் பண்ணணும் தான். ஆனா தவறுதலா பண்ண வேண்டாம். தவறுதலா பண்ணணும்னா அதான் நான் ஸ்டார்டிங்லேயே அதான் சொல்றேன். குறி எடுக்கிறப்ப கோயிலில் போய் சாமி ஆடி போட்டுறாதீங்க. திணறு போட்டு அதுக்குன்னு ஒரு பாதுகாப்பு வளையங்களோ எல்லாத்தையும் போட்டுட்டு பாதுகாப்பு கட்டு போட்டதுக்கு அப்புறம் செய்யுங்க. நேரங்களும் காலங்களும் சூழ்நிலை நமக்கு சரியில்லாம இருந்தா நம்ம கிட்ட இருக்க தெய்வங்கள் கூட விலகி நிற்கும். தெய்வங்கள் கூட விலகி நிற்கும். அதை யாருக்கிட்ட எப்படி முறையா எப்படி செய்யணுமோ அது மாதிரி செஞ்சு நம்ம தெய்வ சக்தியை நம்மளை பாதுகாத்துக்கங்க. இதுதான் நமக்கான ஒரு விஷயம், நமக்குரிய ஒரு தெய்வத்துக்குரிய விஷயம். அதை நம்ம ஆத்மா நம்ம பிறக்கையில அந்த சக்தியெல்லாம் சில பேர் இல்லாம எப்படியோ இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப அவங்கள காத்துக்க முடியாத சூழ்நிலையிலலாம் இருக்காங்க. அதெல்லாம் பார்த்து கவனமா செயல்படுங்க. குறி ஆடும் பெண்களுக்கு தான் நான் சொல்றேன். ஏன்னா எனக்கு வர்ற பிரசனம் பூரா எல்லாருமே சாமி ஆடுற பெண்களாக தான் வர்றீங்க. அதனாலதான் நான் சொல்றேன், என்கிட்ட பிரசனம் பார்க்க வரவங்க எல்லாருமே அதை தான் நான் சொல்றேன். அந்த மாந்திரிகம்ங்கிறது ஒரு விஷயம். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நமக்கு சக்தி அதிகமா சேரதான், கணிப்பு இருந்தாதான் மாந்திரிகமே பண்ண முடியும். ஒரு தெய்வம், அதாவது மாந்திரிகம் பண்றதுக்கு ஒரு முறைகள் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட கால தூரம் வரைக்கும் நம்மளோட குலதெய்வம் கன்னி தெய்வம் நம்ம இஷ்ட தெய்வம் எல்லா தெய்வங்களையும் வழிபடுவோம். பிறப்பாலேயே ஒரு சக்தியால ஒரு கரு பிறப்பாலேயே பிறக்கும் போது ஒரு சக்தியாலேயே கடவுள் சக்தியை வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு பயிற்சி எடுத்து அந்த பயிற்சி முறைகளால் நம்ம கடைபிடிச்சு ஒழுங்கா வந்தா மட்டுமே தான் இந்த குறி வரும். அந்த குறி கணிச்சா மட்டும்தான் மாந்திரிகமே பண்ண முடியும். இப்ப என்கிட்ட வர எல்லா மக்களுமே பெண்கள் அதிகம் சாமி ஆடுறவங்க தான் வருவாங்க. ஆனா இந்த சாமி ஆடுறவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, எங்கட சாமி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இஷ்டத்துக்கு, அதாவது எல்லா இடத்துலயுமே எந்த இடத்துலலாம் சாமி இருக்குன்னு தலகணம் வேண்டாம் தான் நான் சொல்றேன். என்கிட்ட தெய்வம் இருக்கு, தலகணம் வேண்டாம் அப்படின்னா என்னோட கருத்து. அதான் நான் சொல்ல வரேன். இதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. இந்த குறி சொல்றவங்களுக்கு தான் இதை நான் சொல்றேன், கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா நம்ம செய்ய வேண்டிய வினைகள் நம்மிடமே சேரும். இது என்னோட ஒரு உபாசகரா, நான் வராகி உபாசகரா நான் அதை சொல்றேன். என்னோட பாடங்கள்ல நான் கடந்து ஒரு இதுதான் நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன். கவனமா இருந்து செயல்படுங்க. அந்த சக்தியை விரியப்படுத்தாதீங்க. அப்படியே சக்தி அதிகமா இருந்ததுன்னா எப்படி பயன்படுத்தணுங்கிற முறைகளை கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ரொம்ப நன்றி.